Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala ashrafil anbiya'i wal mursaleen. Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக சாதாரண தர பரீட்சைக்கு 2026ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கியம் பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் 3வது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் 2 வகுப்புகளில் அரபி இலக்கிய நயம் இந்த பாடத்துடைய அறிமுகத்தோடு அதே போன்று அரபு ஜாஹிலியா கால அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்பதனையும் நாங்கள் பார்த்தோம். அதே நேரம் அரபு இலக்கியத்தின் உள்ளடக்கம் அல்லது அரபு இலக்கியத்தின் அரபு கவிதையின் குறிக்கோள்கள் இவற்றையும் நாங்கள் சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். அன்புள்ள மாணவர்களே, அந்த வகையில் நாங்கள் அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுஃப், அல் கசல், அல் ஹம்ரியா, அல் ரசா போன்றவற்றை பார்த்தோம். இவையெல்லாம் செய்யுள் வடிவிலானவை என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் அதில் இன்னொரு பேலன்ஸ் ஒன்று இருக்குது, ரைட், அதை பார்த்துட்டு அல் குர்ஆனும் அரபிலக்கியமும் என்ற பகுதியை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கறது ஆரம்பிப்போம். ஓகே, ஹைர். கொஞ்சம் ஓகே. ரைட், ஓகே. இதில் நாங்கள் ஃபுல்லாக பார்த்தது ரைட். இதில் கடைசியாக 3 விஷயங்களை நாங்கள் பார்க்கணும். அதுதான் உண்டு அதில் அல் ஹிக்மா, ரைட், அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹம்ரியா. ரைட், ஓகே. பாருங்களேன், அல் ஹிக்மா என்ற கருத்து ஞான உரைகள், சரியா? அல் ஹிக்மா குர்ஆன்லையும் இந்த சொல் வருது. அல் ஹிக்மா என்ற சொல் குர்ஆன்ல வரக்கூடிய அல் ஹிக்மா என்ற சொல் சுன்னாவை குறிக்கும், ரைட். சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை குறிக்கின்ற சொல்லாகத்தான் அல் ஹிக்மா என்ற சொல் குர்ஆன்ல இடம்பெறுகின்றது. ஆனால் அரபி இலக்கிய பாடத்தில் நாங்கள் அல் ஹிக்மா என்ற சொல் ஞான உரைகள் என்ற கருத்தில் வரும். ஓகே, அதாவது ரைட், உண்மையை சத்தியத்தை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்களாக அல் ஹிக்மாவை எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம். இஸ்லாமிய பெரியார்கள் இமாம்கள் சொன்ன வார்த்தைகள், ரைட், என்று கூட எங்களுக்கு அவற்றை அடையாளப்படுத்தலாம். அல் ஹிக்மா ஞான உரைகள். அதே போன்று அல் அம்சால் என்ற பழமொழிகள், பழமொழிகள் அல் அம்சாலுல் அரபியா அப்படி வந்தால் அரபு பழமொழிகள் என்று வரும். அல் அம்சாலு அத்தாமிலியான்னு வந்தால் தமிழ் பழமொழிகள், ரைட். அல் அம்சாலு அல் இன்ஜிலிசியான்னு வந்தால் ஆங்கில பழமொழிகள். அப்போ அல் அம்சால் என்ற கருத்து பழமொழிகள், அல் அம்சால் என்ற கருத்துன்னா பழமொழிகள். பழமொழிகள் என்பது எவ்வாறு தோற்றம் பெற்றன என்பதற்கான ஒரு சின்ன விளக்கம் தான் இது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நிகழ்வில் கூறப்பட்ட ஒரு வார்த்தையானது அந்த நிகழ்வை ஒத்த நிகழ்வுகள், அந்த சந்தர்ப்பத்தை ஒத்த சந்தர்ப்பங்கள் திரும்ப திரும்ப இடம்பெறுகின்ற போது ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறப்பட்ட அந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் பழமொழிகள் என்று சொல்றோம், சரியா? இப்போ உதாரணமாக நாங்கள் தமிழில் சொல்லுவோம், ஆணைக்கும் அடிசருக்கும் என்ற ஒரு பழமொழி எங்களுக்கு தெரியும். ஆணைக்கும் அடிசருக்கும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்றது உதாரணமாக.
இப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற அந்த தமிழ் பழமொழி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது ஒருத்தரால சொல்லப்பட்டிருக்கும். ரைட்? சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்காகவே சொல்லப்பட்டிருக்கும். அந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற அந்த வார்த்தைய அதே போன்ற ஒரு நிகழ்வு, அதே போன்ற சந்தர்ப்பம் மீண்டும் மீண்டும் இடம்பெற்று அதே வார்த்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த கொள்ள அந்த வார்த்தையை நாங்கள் என்ன சொல்றது, பழமொழி என்று சொல்றோம். சரியா? அதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம். ஓகே, அது அவசியம் இல்லை. நீங்க அல் அம்சால் என்றால் பழமொழிகள் ஞாபகம் வச்சு கொண்டா போதும். அதே நேரம் அல் ஹுதாபா, அல் ஹுதாபான கருத்து உரைகள், ஸ்பீச்ன்னு சொல்றோம். அல் ஹுத்துபாண்டு வரும், மேலும் அல் ஹுதாபா ஸ்பீச்சஸ். ஓகே, உரைகள். இப்போ ஜாஹலியா காலத்தை பொறுத்த மட்டும் இந்த ஸ்பீச், அதாவது அல் ஹுதாபா என்பது அரேபியர்களிடத்தில் மிக செல்வாக்கு பெற்ற ஒன்றாக காணப்பட்டது. ஏண்டா அவங்க உலக விவகாரங்கள்ல இந்த ஸ்பீச்சை பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? யுத்தங்களை செய்வதற்கு தூண்டுவதற்காக, அல்லது யுத்தங்கள் இடம்பெற்ற பின்னர் சமாதானம் செய்து வைப்பதற்காக, அல்லது திருமண பேச்சுவார்த்தைகளுக்காக என்று இந்த ஹிதாபாவை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, பயன்படுத்திக்கிறாங்க. ரைட்? அப்ப இது மூன்றும் தான் உங்களோட புத்தகத்துல இருக்கக்கூடியது. அல் ஹிக்மா, அல் அம்சால், அதே போல அல் ஹிதாபா. இப்ப நாங்க என்ன செய்யலாம், ரெண்டாக பிரிக்கலாம். ரைட்? செய்யுள் வடிவிலானவை. சரியா? உங்களோட புக்ல இல்ல, நீங்க வேணுமென்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? செய்யுள் வடிவிலானவை, அதே போல உரைநடை வடிவிலானவை என்று ரெண்டா பிரிக்கிறது. உரைநடை வடிவிலானவை என்று ரெண்டா பிரிக்கிறார். உரைநடை வடிவிலானவை. ரைட்? இப்ப செய்யுள் வடிவிலானவைக்கு உதாரணம் நாங்க ஏற்கனவே படிச்சது, போன வகுப்புல படிச்சது. அந்த தட்புகச்சிப்பா, புகழ்பா, சரியா, வசைப்பா, வீரப்பா, அதே போல வர்ணனைப்பா, காதற்பா, அண்டு பாண்டு வார சரியா, அதெல்லாமே செய்யுள் வடிவிலானவை. செய்யுள் அண்டா கருத்து என்ன, கவிதை தானே. அப்ப கவிதை வடிவில் அமையக்கூடிய எல்லாமே அதுக்குள்ளக வரும். அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் ஹிஜா, அல் வசுஃப், அல் கசல், அல் மதஹ், அல் ரசா எல்லாம் அதுக்குள்ளதான் வருது. உரைநடை வடிவிலானவை என்று வரக்கொள்ள அது அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹிதாபா எல்லாமே உரைநடை வடிவிலானவை. சரியா? அதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட்? அதே நேரம் உங்களோட புத்தகத்துல இருக்குமான்னு தெரியல, இதையும் கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. அல் ஹம்ரியா, அல் ஹம்ரியா அண்டா கருத்து மது சம்பந்தமாக, போதைப் பொருள் சம்பந்தமாக பாடப்பட்ட கவிதைகள் அல் ஹம்ரியா. அதுவும் செய்யுள் வடிவிலானவை கீழே தான் வரப்போகுது. அல் ஹம்ரியான கருத்து என்ன, மதுபானம் சம்பந்தமாக. ஜாஹலியா கால மக்கள் மது பிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் கூட மதுவை ஒரே தடவையில் ஹராமாக்கவில்லை, மாற்றமாக கட்டம் கட்டமாகத்தான் ஹராமாக்கியது. காரணம் என்னென்றா, ஒரே தடவையில ஹராமாக்கினா ஒரே தடவையில விடக்கூடிய அளவில் அந்த மக்கள் இருக்கல்ல. சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் ஒரு சிலர் கூட இஸ்லாத்தை ஏற்ற பின்னரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, மது குடிக்கக்கூடியவர்களாக இருந்துக்கிறாங்க. அப்போ ஒரே தடவையில அவங்களால கூட என்ன செய்ய முடியல, விட முடியல. அப்ப எனவே தான் அல்லாஹு தாலா கட்டம் கட்டமாக அதனை ஹராமாக்கினான். அந்த அளவு மது பிரியர்களாக அந்த மக்கள் இருந்துக்கிறாங்க, ஜாஹலியா கால மக்கள் இருந்துக்கிறாங்க. எனவே மது சம்பந்தமாக அவர்கள் பாடிய பாடல்களை நாங்க அல் ஹம்ரியா என்று அழைப்போம். ரைட்? இது இதுல வாருது, செய்யுள் வடிவிலானவையில வாருது. ரைட்? அதே போல அல் மஸ்ரஹியா என்ற நாடகம், நாடகத்தை குறிக்கிறது. அது உரைநடை வடிவிலானவையில வரும். ஓகே, நாடகம். அல் மஸ்ரஹியான கருத்து என்ன, நாடகம். சரியா? ரைட். ஓகே, ரைட். சரி. அப்ப இதோட ஜாஹிலியா கால அரபிலக்கியத்தின் உள்ளடக்கம் அல்லது குறிக்கோள்கள் முடிவடையுது. நாங்க போன வருஷங்கள்ல வந்த வினாக்களை நான் அவங்களுக்கு காட்டினேன். அப்ப அதுல குறிப்பாக இந்த குறிக்கோள்கள் என்பது கட்டாயமாக திரும்ப திரும்ப வந்த வினாக்களாக இருக்குது. எனவே தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட சொற்களையும் அந்த சொற்களுக்கான பொருளையும் முழுமையாக நீங்க பாடமாக்கி கொள்ளணும். ஏண்டா நான் திரும்ப வலியுறுத்துறேன், உங்களோட முதலாம் தவணை பரீட்சை நெருங்கி கொண்டிருக்குது.
தவணை பரீட்சைகள்ல கட்டாயமாக இப்போ 10ஆம் ஆண்டு 3 தவணைகள், 11ஆம் ஆண்டு 3 தவணைகள், மொத்தமாக 6 தவணைகள். இந்த தவணை பரீட்சைகள்ல கட்டாயமாக இந்த ஜாஹிலியா கால அரபு இலக்கியத்தின் குறிக்கோள்கள் அல்லது ஜாஹிலியா கால கவிதையின் குறிக்கோள்கள் சம்பந்தமாக 4 மார்க்ஸுக்கோ 2 மார்க்ஸுக்கோ கட்டாயமா கேள்வி ஒன்று வந்து ஆகும். எனவே தயவு செஞ்சு நீங்க எல்லோரும் அவற்றை கட்டாயமாக பாடமாக்கியுள்ள பாருங்க. சரியா? ரைட், ஓகே. அதோட சேர்த்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எங்களோட பாடத்துல அடுத்த கட்டத்துக்கு போறோம். அடுத்த அழகுதான் என்னென்றா அல் குர்ஆனும் அரபிலக்கியமும், அல் குர்ஆனும் அரபிலக்கியமும் என்ற பகுதி போறோம். சரியா? ரைட், ஓகே. இதுல நீங்க பாருங்க, உங்களோட புக்ல இருக்கின்ற அதே விஷயங்கள் தான் பெரும்பாலும். ரைட், எது முக்கியமோ நான் எக்ஸாமுக்கு எது முக்கியமோ நான் அதை சொல்லிட்டு போறேன். ஓகே, குர்ஆனை பொறுத்த மட்டும் நீங்க இஸ்லாம் பாடத்தின் ஊடாக படிச்சிருப்பீங்க. குர்ஆன சிறப்புகள் சம்பந்தமாக நாங்களும் ஓரளவு சுருக்கமாக குர்ஆன சிறப்புகளை பத்தி பார்த்துட்டு சூறாக்களை படிப்போம். ஓகே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஒரு அற்புதம் தானன்னா அல் குர்ஆன். பல அற்புதங்களை வழங்கினான் அல்லாஹு தாலா. சரியா? பல அற்புதங்களை வழங்கினான், பௌதீக ரீதியான அற்புதங்களை வழங்கினான். ரைட், உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப சந்திரனை சுட்டி காட்டியதும் சந்திரனை பார்த்ததும் அந்த சந்திரனை பிளந்த அந்த நிகழ்வு ஒன்று இருக்குது. இது ஒரு பௌதீக அற்புதம். ரைட், ஆனா அற்புதம் என்று அவளுக்கு தெரியும் தானே. தங்களுடைய நுபுவத்தை நிரூபிப்பதற்காக, நபித்துவத்தை நிரூபிப்பதற்காக அல்லாஹு தாலா வழங்கக்கூடிய அற்புதங்கள் இருக்குது. ரைட், அதாவது சாதாரண மனிதர்களால மேற்கொள்ள முடியாத நிகழ்வுகள். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய அற்புதங்கள் தான் என்ன, கைத்தடி பாம்பாக மாறியமை உதாரணமா சொல்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹு தாலா வழங்கிய அற்புதங்கள் பல இருக்குது. அதுல உதாரணமாக சொல்வதாக இருந்தால் பிறவியில் குருடராக பிறக்கக்கூடியவர் அவரை குணமாக்குறது. சரியா? அப்ப அது என்ன, அது ஒரு அற்புதம். அது சாதாரண மனிதர்களால மேற்கொள்ள முடியாது. அப்ப அது அற்புதம் என்று சொல்ற. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பல அற்புதங்களை கொடுத்திருந்தாலும் காபிர்களை நோக்கி சவால் விடுத்த அற்புதம் என்னன்னு கேட்டா அல் குர்ஆன் தான். சரியா? அதை நாங்க பின்னுக்கால பார்ப்போம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் தான் அல் குர்ஆன். இந்த குர்ஆன் பல அற்புத தன்மைகளை கொண்டிருக்குது. குர்ஆன் என்ற உதாரணமாக நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றதும் ஒரு அற்புதம் தான். சரியா? ஏனைய வேதங்களை பொறுத்த மட்டில் அந்த வேதங்கள்ல பல திருப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த வேதங்கள்ல பல திருப்புகள் அல்லது மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ரைட், ஆனா அல் குர்ஆன் அத்தியாயங்கள் 114 அத்தியாயங்கள் இருக்குது இல்லையா? 6666 வசனங்கள் இருக்குது. அப்ப இந்த வசனங்கள், இந்த அத்தியாயங்கள்ல ஒரு எழுத்தேனும் மாற்றப்படாமல் 1400 வருடங்களுக்கு மேலாக அப்படியே இருப்பது என்பது ஒரு முக்கியமான அற்புதம் தான். சரியா? அப்ப நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதம். அதே போல குர்ஆனை பாடமாக்குற விஷயம், மனனம் என்ற விஷயத்துல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, அதே போன்று ஆண்கள் பெண்கள், அதே போன்று சரியா ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாம ரைட் பாடமாக்குறது, கண் பார்வை உள்ளவர்கள் மட்டுமன்றி கண் பார்வையற்றவர்கள் பாடமாக்குறது. ரைட், என்றவாறு குர்ஆனை பாடமாக்குறது இல்லையா, அது ஒரு மிக பெரும் அற்புதம். என்ற ஏனைய வேதங்கள், ரைட், தௌராத்தாக இருக்கலாம், இன்ஜீலாக இருக்கலாம், இந்த வேதங்களை மனநமிட்டவர்கள் என்று பார்க்க கொள்ள ஒரு சிலர் இருக்கலாம், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்கலாம். ஆனா அல் குர்ஆனை மனநமிட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது ரைட், அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் கூட, சரியா, அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, குர்ஆனை பாடமாக்குறாங்க. ரைட், முழு குர்ஆனையும் தன் உள்ளத்தில் சுமந்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு அற்புதம் தான். ரைட், அதே போல அல் குர்ஆன் கூறுகின்ற எதிர்வு கூறல்கள் என்பது ஒரு அற்புதம். அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய அறிவியல் உண்மைகள் இருக்குது. உதாரணமாக இரு கடல்கள் ஒன்றோடொன்று சங்கமிக்காது என்பது ஒரு அற்புதம். அதே போல் அல்லாஹு தாலா மலைகளை முளைகளாக ஆக்கி இருக்கிறார் என்பது ஒரு அறிவியல் அற்புதம்.
இவ்வாறு குர்ஆன்ல அறிவியல் அற்புதங்கள் காணப்படுகின்றன. அப்ப இந்த தொடர்ல தான் குர்ஆன் இவ்வளவு அற்புதங்கள் இருந்தாலும் அதுல இருக்கின்ற இலக்கிய சிறப்பு ஒரு முக்கியமான அற்புதம். சரியா? இலக்கிய தன்மை அதில் இருக்கிற இலக்கிய ரீதியான அற்புதமும் முக்கியமான ஒன்றாகும். சரியா? ரைட். அது எப்படி என்னதை பார்ப்போம். எப்படி என்றா ஜாஹிலியா கால மக்கள் வந்து அரபு மொழிக்கு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. சரியா? இப்ப நாங்க ஏற்கனவே படிச்சதை நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. எப்படி எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு கவிஞர் உருவாகினால் விழா எடுத்து கொண்டாடுவார்கள், கவிதைகளை மனநமிட்டு பாதுகாத்தார்கள், போட்டிகள் மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற கவிதைகளை காபாவில் பொன்னெழுத்துக்களால் பொறித்து தொங்கவிட்டார்கள். ரைட். அதே போல ஜாஹிலியா கால சந்தைகளில் கவிதை போட்டிகள் ரைட் நடாத்தப்பட்டன. இவ்வாறாக கவிதைக்கு அல்லது தங்களுடைய மொழிக்கு மிக கூடுதலான முக்கியத்துவத்தை வழங்கியிருந்தார்கள். இதனால் அந்த ஜாஹிலியா காலத்துல வந்து இலக்கிய விற்பன்னர்கள், இலக்கியத்துல தலை சிறந்தவர்கள் உருவாகி இருந்தாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல தான் என்ன அல் குர்ஆன் அருளப்படுகின்றது. அந்த இலக்கியவாதிகளை முறியடிக்கின்ற அளவுக்கு குர்ஆன் இலக்கியம் இருக்கணும் இல்லையா? இப்பதானே இப்ப அவங்க கவிஞர்களாக இருக்கிறாங்க, அவங்க கவிதைகளை கொண்டே வசை பாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சும்மா ஏசினாலும் கவிதையை கொண்டு ஏசுறது விளங்கினா. அந்த அளவுக்கு நினைச்சா கவிதை இயற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருப்பார்களாக இருந்தார், அவர்களையும் முறியடிக்கின்ற அளவுக்கு குர்ஆன் இலக்கியம் இருக்கணும். அப்பதானே சவால் விடக்கூடியதாக இருக்கும். நான் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொண்டு சவால் விடுவதாக இருந்தால், என்னுடைய எதிரி அந்த குறிப்பிட்ட துறையில எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதை விட நான் தொப்ல இருக்கணும். நான் சொல்ற சவாலை முறியடிக்க இயலாத அளவுக்கு இருக்கணும். அப்ப குர்ஆனும் வந்து இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது என்றால், அந்த ஜாஹிலியா கால மக்களுடைய அந்த இலக்கியத்தை விஞ்சுகின்ற அளவுக்கு சரியா அல் குர்ஆனுடைய இலக்கியம் காணப்பட்டது. எனவேதான் குர்ஆனை நாங்க அற்புதம் என்று சொல்றோம். சரியா? அப்ப குர்ஆன் அந்த இலக்கியவாதிகளை நோக்கி முன்வைத்த சவால் எங்களுக்கு நாங்க 3 கட்டங்களாக பார்க்கலாம். ஒன்று ரைட். முதலாவது கட்டம் என்ன? ரைட். முதலாவது கட்டம் என்னன்னு சொன்னா, பொதுவாக அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருமாறு பொதுவாக விடுக்கப்பட்ட சவால். ரைட். அதுவரைக்கும் அருளப்பட்டிருந்த அல் குர்ஆன் வசனங்களை அல் குர்ஆன் வசனங்களுக்கு நிகரான ஒன்றை கொண்டு வருமாறு விடுக்கப்பட்ட சவால். ரைட். அதுக்கு யார் யாரு சேரலாம் என்றா, மனிதர்கள் ஜின்கள் என்று 2 சாராரும் சேர்ந்து தங்களுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருமாறு குர்ஆன் பொதுவாக சவால் விடுத்தது அந்த மக்களை நோக்கி. ஏன்னா அவங்க மறுத்தாங்க தானே. அவங்க சொன்னாங்க இது முஹம்மதுடைய வார்த்தை என்று சொன்னாங்க. சரியா? இது இட்டுக்கட்டப்பட்டவை, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோ ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டு வந்த வார்த்தைகள் தான் இவை என்று அந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளல. குர்ஆனை ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருந்துச்சு. சரியா? அப்ப அப்ப அல்லாஹு தாலா சொன்னான், நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால், இவரு முஹம்மதுடைய வார்த்தைன்னு நீங்க சொல்றீங்க, அல்லது முஹம்மது இட்டு கட்டி சொல்றார் என்று சொல்றீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது யாரோ ஒருத்தரிடமிருந்து கற்றுக்கொண்டு வந்ததாக நீங்க சொல்றீங்க, அப்படியாக இருந்தால் நீங்க ஏழுமண்டா இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை உருவாக்கி காட்டுங்க என்று அல்லாஹு தாலா சவால் விட்டார். விலகினா. அப்ப அந்த வசனம் தான் இது. சூரத்துல் இஸ்ரால 88ஆம் வசனம். இதெல்லாம் எக்ஸாமுக்கு நீங்க அவசியம் இல்லை, ஆனா தெரிஞ்சு கொள்ளுங்களேன். என்ன? குல் ஐன் ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் லஹீரா. ரைட். என்ன வசனம்? அட கருத்தை பாருங்க. குர்ஆனை போன்று இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு மனிதர்களும் ஜின்களும் ஒன்று சேர்ந்தாலும் இதனை போன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். அவர்களில் சிலருக்கு உதவியாளராக இருந்தாலும் சரி. இது முதலாவது கட்டம். அதாவது அல் குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வருமாறு விடுக்கப்பட்ட சவால். 2வது கட்டம் என்னன்னு கேட்டா, இதை அவங்களால முறியடிக்க இயலாமல் போன,
அப்ப எனவே அல்லாஹு தாலா சொல்றான், நீங்க உங்களால முழு குர்ஆனையும் போன்ற ஒன்றை கொண்டு வர முடியாவிட்டால் 10 அத்தியாயங்களையாவது என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க என்று அல்லாஹு தாலா அடுத்த கட்டத்துக்கு போறான். ரைட், அதுதான் அடுத்த வசனமா. அம் யகூலூன இஃப்தராஹ் குல் ஃபஅ்து பிஅஷ்ரி சுவரின் மிஸ்லிஹி முஃப்தரயாத்தின் வதுஉ மன் இஸ்ததஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன். சரியா? ரைட். அதாவது இந்த வசனத்துல என்ன சொல்ல வார, உங்களால முடியலாட்டி 10 சூறாக்களையாவது 10 அத்தியாயங்களையாவது நீங்க என்ன செய்யுங்க, உருவாக்கி காட்டுங்க என்று அல்லாஹு தாலா பொதுவாக சவால் விட்டார். சரியா? ரைட். ஓகே. அப்ப அதனையும் அவர்களால் என்ன செய்ய முடியல, முறியடிக்க முடியல. ரைட். அவர் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் என்று சொன்னா, 3வது கட்டத்துக்கு போறான். 3வது கட்டம். ரைட். உங்களுக்கு முழு குர்ஆனையும் கொண்டு வர முடியல. ரைட். அதே போல 10 சூறாக்களையாவது உருவாக்க முடியல. அப்படியா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க. ஒரு சூறாவை குர்ஆன்ல உள்ள அத்தியாயத்தை போன்று ஒரு அத்தியாயத்தையாவது நீங்க உருவாக்கி காட்டுங்க என்று அல்லாஹு தாலா சவால் விட்டான். ரைட். எப்படி, وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ. ரைட். இந்த குர்ஆன்ல உள்ள சிறிய சூரா என்ன, சூரத்துல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல் லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ரைட். அப்ப இதான் 3 வசனங்களை கொண்ட மிகச்சிறிய சூரா. அப்ப ஒரு சூறாவையாவது நீங்க என்ன செய்யுங்க, உருவாக்கி காட்டுங்க என்று அல்லாஹு தாலா சவால் விட்டான். அவங்க ட்ரை பண்ணினாங்க தான், முயற்சி செஞ்சாங்க. எப்படியாவது ஒரு சூறாவையாவது அவங்க என்ன செய்யணும், உருவாக்கி காட்டணும்னு ட்ரை பண்ணினாங்க. ஆனா அவங்களால முடியல. உதாரணமாக அல்ஃபீலும் அல்ஃபீல் வமா அதுராக மல்ஃபீல் லஹு குர்தூமுன் தவீல்னு சொல்லி யானையை வர்ணிச்சு ஒரு குர்ஆன் வசனம் யானையை வர்ணிச்சு ஒரு அத்தியாயத்தை உருவாக்குறதை அவங்க ட்ரை பண்ணினாங்க. ஆனா அது குர்ஆனை போன்ற ஒரு அத்தியாயத்தை போன்று காணப்படல. சரியா? அப்ப இவர்களால இந்த சவால்களை என்ன செய்ய முடியல, முறியடிக்க முடியல. சரியா? இவர்களால இந்த சவாலை முறியடிக்க முடியல. குர்ஆன் விடுத்த சவால் என்ன, முழு குர்ஆனையும் போன்று ஒரு குர்ஆனை உருவாக்குமாறு விடுத்த சவாலை முறியடிக்க முடியல. எனவே குர்ஆன் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்படியாக இருந்தால் 10 சூறாக்களையாவது உருவாக்கி காட்டுங்கண்டு அதனையும் அவர்களால் முறியடிக்க முடியல. அவர்கள் என்பது யார், இந்த குறைஷ் காபிர்கள். அதாவது அரபு இலக்கியத்தில் விற்பன்னவர்களாக இருந்தவர்கள், தலை சிறந்தவர்கள். அவர் அடுத்த கட்டத்துக்கு போற அல்லாஹு தாலா சரி அப்படியா இருந்தா ஒரு சூறாவையாவது நீங்க என்ன செய்யுங்க, உருவாக்கி காட்டுங்க அப்படின்னு அதனையும் அவர்களால முறியடிக்க முடியல. சரியா? எனவே அப்ப அல் குர்ஆன் ஒரு அற்புதம், அல் குர்ஆன் ஒரு இலக்கிய ரீதியான ஒரு அற்புதம் என்பதைத்தான் இது காட்டுது. சரியா? அது மட்டுமல்லாமல் ரைட், குர்ஆன்ட இலக்கிய நயம் ரைட் எந்த அளவுக்கு இனிமையாக காணப்பட்டது என்றால், அதை கேட்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் பகிரங்க விரோதிகள் என்ன செஞ்சாங்க, மறைந்திருந்து செய்மடுத்தாங்க. ரைட். அல் குர்ஆன் காணப்படக்கூடிய சஜிதாவுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், குர்ஆனை எதிர்த்தவர்கள் ரைட், தம்மை அறியாமலேயே அவர்கள் சஜதா செய்தார்கள். ரைட். மட்டுமன்றி இதுல முக்கியமா சில விஷயங்கள் இருக்குது. என்னென்றா வலீத் இப்னு முகீரா. ரைட். வலீத் இப்னு முகீரா இந்த குர்ஆனை பத்தி இப்படி சொல்றாரு. ரைட். இறைவன் மீது ஆணையாக, உங்களில் என்னை விட திறமையாக கவிதை பாடக்கூடியவங்க யாரும் இல்லை, இறைவன் மீது ஆணையாக என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் கூறுவது, அவர் என்பது யாரு, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கூறுவது இதில் எதையும் ஒத்ததல்ல. அவர் கூறும் வார்த்தை இனிமையானது, இதமானது, அதன் மேல் பகுதி கனி தரக்கூடியது, கீழ்ப்பகுதி பசுமையானது, அது அனைத்தையும் மிகைத்துவிடும், அதை எதுவும் மிகைக்க முடியாது, அதற்கு கீழ் உள்ளது அது தகர்த்து விடும் என்று யாரு சொல்றான், வலீத் இப்னு முகீரா சொல்றாரு. வலீத் இப்னு முகீரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாத்தை பகிரங்கமாக எதிர்த்த ஒரு விரோதி, அதாவது ஒரு எதிரி. சரியா? அவருடைய வார்த்தை தான் இது, குர்ஆனை பற்றி அவருடைய கூற்று, இது சிலபஸ்ல உள்ளத. அதே போல உத்பத் இப்னு ரபியா அவரும் சொல்றார் என்னன்னா, அது சமிஅ்து மின் முஹம்மதின் கௌலன் வல்லாஹி மா சமிஅ்து பிமிஸ்லிஹி கத்து
மா ஹுவ பிஸ்ஸிஹ்ர் வல ஸிஹ்ர் வலல் கிஹானா ஃபவல்லாஹி லயகூனன்ன லிகௌலிஹி அல்லதி ஸமிஅது நப. அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வின் மீது ஆணையாக, முஹம்மதிடமிருந்து நான் ஒரு வார்த்தையே கேட்டேன், அது போன்றதொன்று இதற்கு முன் நான் கேட்டதே இல்லை. அது சூனியமும் அல்ல, கவிதையும் அல்ல, சோதிடமும் அல்ல. நிச்சயமாக நான் செய்மடுத்த அந்த வார்த்தைக்கு மகத்தான ஒரு செய்தி உண்டு என்று யாரு சொல்றாரு? உத்பத் இப்னு ரபியா சொல்றாரு. அப்ப ரைட், எக்ஸாம் கடந்த கால வினா பத்திரங்கள்ல இந்த அரபு அவசியம் இல்லையா? அவரோட புத்தகத்தில் இந்த அரபு இருக்கும், அவர்களோட கூற்று அரபுல இருக்கும். இந்த அரபை நீங்க பார்க்க அவசியம் இல்லை. ஆனா இந்த கூற்றுகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா கடந்த கால வினா பத்திரங்கள் இந்த கூற்றை தந்து இவ்வாறு கூறியவர் யாரு என்று கேள்விகள் வந்திருக்குது. அப்ப உத்பத்தி இப்னு ரபியா, அதே போல வலீத் இப்னு முகீரா, இந்த கூற்றை ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. கூற்றை கேட்டு வராது. வலீத் இப்னு முகீரா கூறிய கூற்று என்ன அப்படி என்று கேட்டு வராது. ஆனா கூற்றை தந்து இவ்வாறு கூறியவர் யார் என்று கேட்டு வரலாம். அல்லது அல் குர்ஆனை சிலாகித்து கூறிய, அல் குர்ஆனை புகழ்ந்து கூறிய இஸ்லாத்தின் எதிரிகள் இருவரின் பெயரை குறிப்பிடுகாண்டு வரோம். மேலும் இப்ப யார் அவங்க? வலீத் இப்னு முகீரா, அதே போல உத்பத் இப்னு ரபியா. சரியா? ரைட், ஓகே, ரைட். அவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுல. அதோட சேர்த்து இதையும் பாருங்கோ. அல் குர்ஆனிய வசனங்கள் இப்ப 114 அத்தியாயங்கள் இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹால தொடங்கி சூரத்துல் நாஸ்ல முடியுது. சரியா? சிறிய, பெரிய, நடுத்தர அளவிலான என்று 114 அத்தியாயங்கள் சூறாக்கள் இருக்குது. ஒவ்வொரு சூறாவிலும் வித்தியாசமான அளவில வசனங்கள் இருக்குது. 286 வசனங்களை கொண்ட மிகப்பெரிய அத்தியாயம் தான் சூரா பக்ரா. அதே போல 3 வசனங்களை கொண்ட அத்தியாயமாக சூரத்துல் கௌசர் காணப்படுகின்றது, மிகச்சிறிய அத்தியாயம். சரியா? அதெல்லாம சூரத்துல் நஸ்ரும் 3 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயமாக காணப்படுகின்றது. ரைட். அப்ப எண்ணிக்கையில வித்தியாசம், அளவில வித்தியாசம். ரைட். இவ்வாறு வித்தியாசமான வசனங்கள் எண்ணிக்கையில, அதே போன்ற வித்தியாசமான சூறாக்கள் காணப்பட்டாலும் அதுல பல விஷயங்கள் பேசப்படுகிறது. உதாரணமாக சட்டங்கள் சம்பந்தமாக, வரலாறு, உபதேசங்கள், ரைட், ஆதாரங்களை முன்வைக்கிறது, எச்சரிக்கை விடுக்கிறது, நரகத்தை கொண்டு எச்சரிக்கை விடுக்கிறது, சுவர்க்கத்தை கொண்டு சுபசோபனை சொல்றது என்று ஒரு குறிப்பிட்ட தலைப்புல அல்ல, பல விடய பரப்புகளை பேசுது. இப்ப நீங்க ஒரு பொதுவாக ஒரு புத்தகத்தை எடுத்தா, புத்தகத்துல அட்டையில, புத்தகத்துல முகப்பில என்ன தலைப்பு போடப்பட்டிருக்குதோ பெரும்பாலும் அந்த தலைப்பை தழுவியதாகத்தான் என்ன அந்த அந்த புத்தகத்துடைய உள்ளடக்கம் காணப்படும். ஆனா அல் குர்ஆனை பொறுத்த மட்டும் அதுக்கென்று ஒரு தலைப்பொண்டு இல்லை, பல விஷயங்களை பத்தி பேசும். சரியா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற வசனங்கள் காணப்படும், சுபசோபனங்கள் காணப்படும், ரைட், சட்டங்களை பேசும், வரலாறுகளை பத்தி பேசும், நபிமார்கள வரலாறு, நபிமார்களை எதிர்த்த எதிரிகளுடைய வரலாறு, ரைட், அதே போல் நல்லடியார்களாக இருந்த மக்களுடைய வரலாறு என்று வரலாறுகளை பற்றி பேசும். ரைட். பல உபதேசங்கள் காணப்படும். அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும், பிரபஞ்ச அத்தாட்சிகள் காணப்படும். இவ்வாறு பல விடயப்பரப்புகள்ல போனாலும் கூட அந்த குர்ஆனுடைய வசன அமைப்பு, அதோட ஒழுங்கு குன்றாமல் அமைந்திருக்கின்றமே ஒரு முக்கியமான அற்புதம். ரைட். அதே போல இந்த குர்ஆன் கால வேறுபாடின்றி, பிரதேச வேறுபாடின்றி, அறிஞர்கள் பாமரர்கள் என்ற வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரையும் கவரும் வண்ணம் அதனுடைய மொழிநடை காணப்படுவது இன்னும் ஒரு அற்புதம். நீங்க பாருங்க, இப்ப நீங்க பெரும்பாலும் அரபிக் லாங்குவேஜ், அரபு மொழி படிக்கிறது இல்லை. சரியா? அரபு மொழி படிக்கிறது இல்லை, படிச்சது இல்லை. ஆனா நீங்க சின்ன வயசுலயே என்ன செஞ்சுக்கிறீங்க? குர்ஆன ஓதுறதுக்கு கற்றுக்கொள்றீங்க இல்லையா? அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹான்னு படிக்கிறீங்க. ரைட். அல்லது அ ப த படிக்கிறீங்க. அவருக்கு கட்டங்கட்டமாக 2 எழுத்துக்களை கூட்டி ஓதுறதுக்கு, 3 எழுத்துக்களை கூட்டி ஓதுறதுக்குன்னு பழகி இப்ப நீங்க குர்ஆன ஓரளவு என்ன செய்றீங்க? தஜ்வீத் சட்டங்களை பேணி சரளமாக ஓதுறீங்க. இவ்வளவுக்கும் உங்களுக்கு தெரியாது. உதாரணமா நான் சொல்றேன், உதாரணமாக ரைட், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் என்று ஓதக்கூடியவங்களுக்கு அதோட பொருள் என்னன்னு தெரியல. ஆனாலும் நீங்க ரசிச்சு என்ன செய்றீங்க? ஓதுறீங்க. அல்லது அழகா ஓதக்கூடிய ஒத்தட கிராத்தை நீங்க ஆர்வமா கேட்குறீங்க. விளங்குறா அவளுக்கு?
குர்ஆனை நீங்க வீடுகள்ல வந்து உங்களோட போன்லயோ அல்லது MP3லயோ என்ன செய்றீங்க, ப்ளே பண்ண போடுறீங்க. அப்படி போடுறதினூடாக நீங்க அதை கேட்குறீங்க. அதாவது அரபு மொழி தெரியலாட்டியும் அஜமிகளாக இருந்தாலும் கூட நாங்க குர்ஆன் மொழிநடையால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ஆகர்ஷிக்கப்பட்டிருக்கிறோம். ரைட். அப்ப அறிஞர்கள் பாமரர்கள் என்ற வேறுபாடின்றி, அரபு மொழி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற வேறுபாடின்றி, ரைட், கால வேறுபாடின்றி, பிரதேச வேறுபாடின்றி அனைவராலும் ரைட் விரும்பி ஓதப்படுகின்ற, விரும்பி கேட்கப்படுகின்ற ஒன்றாக இந்த குர்ஆன் காணப்படுகின்றது. நாங்கள் உதாரணமாக குர்ஆன்ல சூரத்து துஹா அல்லது சூரத்து ஷம்ஸ் எடுத்தா நாங்க அழகா ஓதுறோம். ரைட். வஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா. ரைட். அதே போல சூரத்து துஹா நெடிலோசையில வருது. ஏன்னா வதுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலாம். சூரத்து துஹா, சூரத்து ஷம்ஸ். அதே நேரம் இன்னும் சில சூறாக்கள் இருக்கும் நெடிலோசையில முடிவடையாமல் குரிலோசையில முடிவடைகிறது. உதாரணமாக இத ஷம்சு குஃபிரத் வைதன் நுஜூமுன் கதரத் வைதல் ஜிபாலு சுயிரத் வைதல் இஷாரு உத்திலத். அப்ப எல்லாமே கடைசிக்கு இத்தன்னு முடியுது. வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல்யௌமில் மவ்ஊத் வஷாஹிது வமஷ்ஹூத் என்று நாங்க கல்கலாவுடைய ஓசையை பேணி ஓதக்குள்ள அழகா இருக்குது. அதே போல குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ், இது ஒரு வகையில முடியுது. இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். எல்லா வசனங்களும் ராவுடைய ஓசையில முடியுது. அப்ப எல்லா சூறாக்களும் ஒரே மாதிரி முடிகிறாண்டு இல்லை. எல்லா சூறாக்களுமே நெடிலோசையில முடிகிறதும் இல்லை. எல்லா சூறாக்களும் குறிலோசையில முடிகிறதும் இல்லை. வித்தியாசமான முறையில முடியுது. விளங்கினா? இதெல்லாம் வந்து குர்ஆனை ஓதக்கூடியவர்களுக்கும் ஓதக்கூடியவர்களையும் குர்ஆனை கேட்கக்கூடியவர்களையும் வசீகரிக்கின்ற தன்மையில அந்த குர்ஆனுடைய மொழிநடை காணப்படுகின்றது. சரியா? இந்த குர்ஆன்ல காணப்படக்கூடிய சில சொற்கள் திரும்ப திரும்ப வருது. உதாரணமாக சூரத்து ரஹ்மான். ரைட். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஃபலகல் இன்சான் என்று ஆரம்பிச்சு அதுல ஆரம்பிக்கிறேன்னா ஃபபிஐஇ ஆலாஇ ரப்பிகுமா துகஸிபான். அது போல திரும்ப திரும்ப அந்த ஃபபிஐஇ ஆலாஇ ரப்பிகுமா துகஸிபான் என்ற அந்த வசனம் திரும்ப 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 பல இடங்கள்ல வருது அதே சூறால. ரைட். ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை திரும்ப 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 வந்து கொண்டே இருக்குமாக இருந்தால் அதுகளுக்கு எண்ணத்தை உருவாக்கும், ஒரு சலிப்பை உருவாக்கும் இல்லையா? ஒரே விஷயத்தை நாங்க திரும்ப 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 கேட்க கொள்ளையும் சரி சொல்ல கொள்ளையும் சரி ஒரு சலிப்பை உருவாக்கும். ஆனால் நீங்க கொஞ்சம் பாருங்க, இப்ப சூரத்து ரஹ்மான நீங்க ஆர்வமாக திரும்ப திரும்ப ஓதுவீங்க, திரும்ப திரும்ப கேட்பீங்க. ஏன்? அது ஒரு 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 அழகுண்ட தருது. விளங்கினா? ரைட். அப்ப குர்ஆன்ல வந்து குர்ஆனுடைய மொழிநடை அழகானது. குர்ஆன்ல திரும்ப திரும்ப வந்திருக்கின்ற அந்த சொற்கள், அந்த வாக்கியங்கள் அழகானவை. அதே போன்றுதான் குர்ஆன் சில போது பயன்படுத்தியிருக்கின்ற ஒரு சொல்லானது ஒரு சிறிய சொல்லாக இருந்தாலும் அது பரந்த கருத்தை தரக்கூடியதாக இருக்குது. உங்களோட புக்லையும் இருக்கும். உதாரணமாக சூரத்து நாசியாத்ல வருது வல்லஃப்ல பஅத ذلك தஹாஹா என்ற சொல் என்ற அந்த வசனத்துல தஹாஹா என்ற அந்த சொல், தஹாஹா என்ற இந்த சொல்லானது ரைட் ரெண்டு கருத்துல வருது. ஒன்று பூமியை நாம் நகர்த்தினோம் என்ற கருத்திலையும் வருது. ரெண்டாவது என்ன, பூமியை நாங்கள் முட்டை வடிவில் படைத்தோம். அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க இப்ப புவியியல் படிக்கிறதாக இருந்தால், ஜியோகிராஃபி படிக்கின்ற ஒரு மாணவராக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா ரைட், பூமியை பத்தி படிக்கல, பூமி நகர்ந்து கொண்டிருக்குது. சரியா? பூமி தன்னச்சிலும் சுழல்கின்றது. அதே போல சூரியனையும் சுற்றி வருகின்றது. புவி சுழற்சி என்று சொல்றோம், புவி சுற்றுகை என்று சொல்றோம். புவி சுழற்சி என்பது 24 மணித்தியாலங்கள். ரைட். தன்னச்சில் முழுமையாக ஒரு தடவை சுற்றி வர எடுக்கின்ற காலமே எவ்வளோ? 23 மணித்தியாலங்கள் 56 நிமிடங்கள். அதாவது 24 மணித்தியாலம் நாங்கள் சொல்ற அன்னளவாக ஒரு நாள்.
புவி சுற்றுகை என்றா என்ன? புவி சுற்றுகை என்பது சூரியனை முழுமையாக ஒரு தடவை சுற்றி வருவது புவி சுற்றுகை. அதுதான் 365 நாட்கள், அதாவது ஒரு வருடம் கிட்டத்தட்ட. சரியா? 365 நாட்களும் 6 மணித்தியாலங்களும், ரைட்? கிட்டத்தட்ட ஒரு வருடம் புவி சுற்றுகை. அப்ப தஹாஹா என்ற சொல் இதை குறிக்குது. அதே போலதான் இன்னும் ஒரு கருத்தொன்று இருக்குது, என்ன? முட்டை வடிவில் படைத்தோம், அதாவது தீக்கோழி முட்டை. அதை நீங்க பார்த்திருப்பீங்க தானே? தீக்கோழி முட்டை வடிவத்துல தான் கிட்டத்தட்ட பூமி இருக்கும். புவி கோள வடிவானது என்று சொன்னாலும் அது உண்மையான கோள வடிவானது அல்ல. மத்திய கோட்டு விட்டமும் முனைவு விட்டமும் வித்தியாசம், சின்னொரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. இப்ப முட்டை எடுத்துக்கொண்டா முட்டை வந்து ஒரு பந்து மாதிரி இல்லை, ஒரு கோள வடிவத்துல இல்லை. சரியா? இல்ல வித்தியாசம் இருக்கிற மாதிரி தான் இது. அப்ப குர்ஆன்ல ஒரு ஒரு சின்னொரு சொல் தான் தஹாஹா என்ற சொல். சரியா? ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆழமான அறிவியல் உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரைட்? ரைட். அப்ப நாங்க இந்த பாடத்துல குறிப்பாக நான் சொல்ல வர்றது என்னென்றா, அல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான அற்புதம். சரியா? அல் குர்ஆன். ரைட்? அந்த அற்புதங்கள் பல இருக்குது. அதுல நாங்க குறிப்பாக பார்க்கிறது வந்து இலக்கிய சிறப்பை தான் பார்க்கிறது. ரைட்? அப்ப அல் குர்ஆன் அற்புதமானது என்பதற்கான ஆதாரமாக அல் குர்ஆன் விடுத்த சவால்களை எங்களுக்கு கூறலாம். ரைட்? அந்த சவால்கள் 3 கட்டங்களாக முன்வைக்கப்பட்டுச்சு. ஒன்று, முழு குர்ஆனையும் போன்ற ஒன்றை கொண்டு வருமாறு விடுக்கப்பட்ட சவால். அதை குறைஷி காபிர்களால முறியடிக்க முடியல. எனவே 10 சூறாக்கள் என்றவாறு அந்த சவால் விடுக்கப்பட்டது. அதனையும் முறியடிக்க முடியல. இறுதியாக ஒரு சூறாவையாவது கொண்டு வாங்க என்று விடுக்கப்பட்ட சவால், ஓர் அத்தியாயத்தையாவது உருவாக்கி காட்டுங்க என்று விடுக்கப்பட்ட சவால். அதனையும் அவர்களால் முறியடிக்க முடியல. அவர்களாலேயே முறியடிக்க முடியாத இந்த சவாலானது இதுவரைக்கும் முறியடிக்கப்பட முடியாத ஒரு சவாலாக காணப்படுகின்றது. அடுத்த பார்த்தோம், குர்ஆனை எதிர்த்த, குர்ஆனை ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்தின் எதிரிகள் கூட இந்த குர்ஆனை மறைந்திருந்து செய்மடுத்தாங்கன்னு பார்த்தோம். அதே போல அவர்கள் அல் குர்ஆனிய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது சஜதாவுடைய வசனங்கள் வந்தால் அவர்கள் தங்களை அறியாமல் சஜதா செய்தார்கள் என்று பார்த்தோம். அதே நேரம் அல் குர்ஆனை சிலாகித்து பேசிய 2 பேருடைய பேரை பார்த்தோம். ஒன்று யாரு? வலீத் இப்னு முகீரா, உத்பத் இப்னு ரபியா. அவர்கள் சொன்ன கூற்றுக்களை பார்த்தோம். சரியா? அடுத்தது குர்ஆன் சொற்கள் சிறியதாக இருந்தாலும் கருத்து ஆழமானவை என்று பார்த்தோம். அதே நேரம் மொழி நடை எல்லோரையும் கவரக்கூடியதாக உள்ளது என்று பார்த்தோம். இவ்வாறு முக்கியமான சில விஷயங்களை பார்த்தோம். சரி, இப்ப உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருக்கிறா? ரைட், இதுல எதுவும் டவுட் இருக்கிறா? இல்லையா? உங்களுக்கு என்ன செய்யுங்க சவுண்டில் இங்கே வெளியே வாங்கிட்டு வா, கை கொண்டு அப்படி இந்தியா. ரைட், உங்களுக்கு டவுட் இருந்தா எதுவும் கேட்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைமுக்கு என்னென்ன படிக்கணும்னு கேட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்தோம், ஜாஹிலியா கால வரலாறு, அதை படித்தோம் தானே? ரைட். அதே போல் அரபு இலக்கியத்தின் உள்ளடக்கம் என்ற விஷயங்களை படித்தோம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு. அதே நேரம் அல் குர்ஆனும் அரபு இலக்கியமும் அதை படிக்கணும் நீங்கள். அஸ்பாபு நுசூல், அல் குர்ஆன் அருளப்பட்டமைக்கான காரணம் என்று இன்னொரு விஷயம் ஒன்று வருது, அதை கொஞ்சம் படிச்சு கொள்ளணும். அதே நேரம் மக்கி சூறாக்கள், மதனி சூறாக்கள் என்று பார்ட் 1ல சில நேரம் ஒரு 2 கேள்விகள் வரலாம். ரைட். மக்கி சூறாக்களுடைய சிறப்பம்சங்கள் 2 குறிப்பிடுக, அல்லது மதனி சூறாக்களின் சிறப்பம்சங்கள் 2 குறிப்பிடுக என்று அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ரைட். நீங்க சில நேரம் அதை படிச்சு இருப்பீங்க, அதை படிக்கணும். சூறாக்கள் என்று வரக்கொள்ள சூரத்துல் ஃபீல், சூரத்து குரேஷ், இது 2ஐயும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிச்சிருக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் டைமுக்கு நீங்க படிக்க வேண்டிய பாடங்கள் தான் அவை. ரைட். வலைக்கும் சலாம்.
ஆஹ் இது அஸ்பாபுன் நுசுல்ல வந்து இந்த சூறாவை தந்து போட்டு வந்து தஜ்வீத் கேட்பாங்க தானே, ஓ அது எழுவணுமா நம்ம? அப்படி என்ன உதாரணமா? இப்ப சூறா ஒன்று தந்து போட இல்ல என்ன தஜ்வீத் இப்ப இல்ஹார் இஹ்ஃபான்னு வந்தா இல்ல நம்ம தஜ்வீத்ல உதாரணம் எழுதி காட்டணுமா? ஓ கேட்டு வந்தா கொடுக்கணும், எழுதணும். சரி. இப்போ உதாரணமாக நீங்க சூரத்துல் ஃபீல்ல அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் கீழே உதாரணமாக அலம் தர என்ற சொல்லு கீழால கோடடிச்சு கேட்பாங்க. என்ன இதுல காணப்படக்கூடிய தஜ்வீ சட்டத்தை குறிப்பிடுகன்னு கேட்டால் அது நீங்க எழுதலுமா இருக்கணும். விளங்கினா? இல்ஹாரு இந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்மீனுக்குரிய சட்டங்கள் 4 இருக்குது. இல்ஹார், இக்ஃபா, இத்காம், இக்லாப்னு 4 சட்டங்கள் இருக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள் 3 இருக்குது. என்ன? இல்ஹார் ஷஃபவி, இக்ஃபா ஷஃபவி, இத்காம் ஷஃபவி என்று 3 இருக்குது. உங்களோட ஃபர்ஸ்ட் டேமுக்குள்ள சிலபஸ்ல தஜ்வீ சட்டங்கள் என்ன வருமெண்டா ரெண்டு வரும். ஒன்று இல்ஹாரும் இத்காமும். இல்ஹாரும் இத்காமும் உங்களுக்கு உள்ள சட்டங்களாக வரும். விளங்கினா? ரைட். ரைட். வேற எதுவும் டவுட் இருக்கிறா? ஃபர்ஸ்ட் டைமுக்கு எத்தனை சூறாக்கள் வரும்? 2 சூறாக்கள் மகள். அதுதான் சில நேரம் உங்களோட ஸ்கூல்ல எப்படியோ தெரியல, இப்ப நான் படிப்பிக்கிற 2 சூறாவை தான் டார்கெட் பண்ணி படிப்பிப்பேன். சரியா? சூரத்துல் ஃபீலும் சூரத்து குரேஷும். சரியா மகள்? சவால்கள் வந்து ஓகே சார். அந்த விடுக்கப்பட்ட சவால்கள் வந்து குர்ஆன் விடுத்த சவால்கள் தான் அவை. சரியா? இப்ப நான் இல்ல காட்டின ஸ்கிரீன்ல காட்டின அல்லது உங்களோட புத்தகத்தில் இருக்கின்ற வசனங்கள் குர்ஆனிய வசனங்கள். சரியா? ரைட். ஆனா அந்த குர்ஆன் வசனங்களை நீங்க பாடமாக்கணும் என்ற அவசியம் ஒன்று இல்லையா? சரியா? நோமலா ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். அது எக்ஸாமுக்கும் பெருசா வருமென்று நான் நினைக்கல. ரைட். சுமார் மேலதிக தகவலாக நீங்க அதை வச்சுக்கொண்டா போதும். ஓகே. ஆனா இந்த உற்பத்தி முன் ரபியா, இந்த வலிது முன் முகீரா அவங்களோட பேர்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. சரியா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்குமுஸ்ஸலாம். அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய சூறாக்கள் படிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்ப நாங்க அது ஃபுல்லா படிக்கணுமா? இப்ப நீங்க சூறாக்களை மட்டுமா படிச்சுக்கிறீங்க? ஓ, அதுல இலக்கிய நயம், படிப்பினை, மைய கருத்து எல்லாம் படிச்சுக்கோம். ஓ அப்ப நிறைய சூறா தானே, அப்ப நீங்க 2 சென்ன அப்ப எல்லாத்தையும் நாங்க படிச்சு போகணுமா? அதான் இப்ப நீங்க மகள் இப்ப சூறாக்களை படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படியா? ஓ, இன்னும் 1 சூறா 2 சூறா தான் நீக்கி. சூரத்துல் ஃபலக்கும் நாசுமா ஓ அது முடிய என்ன செய்ய போறீங்க? ஹதீஸ படிக்கிறா. ஆமாம், ஹதீஸ் படிக்கணுமான்னு சார் சொன்னார். ரைட். இப்ப நீங்க கவிதை, உரைநடை எதுவும் படிக்கலையா? அப்ப இல்ல, அது ஒண்ணும் முன்ன படிக்கல. ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஹதீஸ் வேற மாமண்டார், ஹதீஸும் படிக்கணும் மாமண்டார். அதான் ஸ்கூலுக்கு ஸ்கூல் வித்தியாசப்படுமா? சரியா? இப்ப நீங்க வந்து நான் சொல்றத ஃபாலோ பண்ண வேணும். அப்ப சேர்த்தம் பெரும்பாலும் உங்களை பேப்பர் எடுப்பார், அப்படித்தானே? ஆமாம், அவர் தான் பேப்பர் எடுக்கிறார் ஜோனுக்கு மண்டார். ரைட். அப்ப சேர் பேப்பர் எடுக்கிறதா இருந்தா சேர் என்ன சொல்றாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. விளங்கினா? சரி சார். ஓகே. அந்த அதர் கிளாஸஸ் நடக்காதா? கிளாஸ் யாருக்கு? 2026 கூட வச்சுக்கா. ஆமாம். இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோமே. இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்னைக்கு படிக்கணும். ரைட். ஓகே. இன்ஷா அல்லாஹ். சரி சார். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ். கேளுங்க சார், உரைநடையில பாடமாக்கணுமா? இல்ல, தேவையில்லையே. உரைநடை யாரும் பாடமாக்க வேணுமே. சரியா? உரைநடை பாடமாக்கணும் என்ற அவசியமே இல்லை. அதே போல ஹதீஸ் கூட இப்ப கேட்டுக்கிறீங்க, அரபால பாடமாக்கணுமான்னு கேட்டுக்கிறீங்க. பாடமாக்க தேவையில்லை. உரைநடை பாடமாக்க தேவையில்ல, ஹதீஸ பாடமாக்க தேவையில்ல, கவிதையை பாடமாக்க தேவையில்ல, சூறாக்களை கூட நீங்க பாடமாக்கி தான் எழுதணுமென்ற அவசியம் இல்லை. சரியா? ஆனா சொற்கள்ட பொருளை பாடமாக்கணும். இப்ப சூறாட இப்ப உதாரணமாக நீங்க அலம் தரக்க இப்ப சூறா உங்களுக்கு சூரத்துல் ஃபீல் பாடம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களே.
ஆனா அவங்களுக்கு அலம் தர என்றா என்னன்னு தெரியணும், கைஃப என்றா என்னன்னு தெரியணும். எக்ஸாம் பேப்பர்ல சூறாவையும் ஹதீஸையும் ரைட், அதே போல உரைநடை, அதே போல கவிதை எல்லாம் தந்து தான் கேள்வி கேட்பாங்க. பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். கவிதை வருமா சார்? இது ஃபர்ஸ்ட் டைமுக்கா? நீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கா மகள்? சார். ஆ ஆம். ஓ, ஃபர்ஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு கவிதை 2 கவிதை இருக்குது. ஒன்று நான் உங்களோட குரூப்ல ஸ்கீம் ஒன்று போட்டிருந்தேன், நீங்க பார்க்கலையா? இல்ல சார், பார்க்கல. நீங்க அதுக்கு பிறகு ஜாயின் ஆகினோ தெரியல. நான் ஸ்கீம் ஒன்று போட்டேன், அதுல பார்த்திருந்தா இந்த கேள்வி டவுட் வராது. இன்சால் தனி என்ற கவிதையும் குத்தத்தி என்ற கவிதையும் ஃபர்ஸ்ட் டைமும் நாங்க படிக்கணும், சரியா? ஓகே. சரி சார். பழமொழி அரபலையில வச்சு வருமா? பழமொழி பழமொழி பார்ப்போமே. பழமொழியை நீங்க பெருசா அலட்டி கொள்ள வேணும், சரியா? நீங்க நல்லா சரி. கவிதை, உரைநடை, அதே போல சூரா, ஹதீஸ் இதுகளை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கொண்டா போதும் இன்ஷா அல்லாஹ், சரியா? வலைக்கும் சலாம். இந்த சிறு குறிப்பு எழுத வர சிறு குறிப்பு வார மகள், ஃபைனல் எக்ஸாம்ல சிறு குறிப்பு வார. நாங்க அந்த பேப்பர்ட ஸ்ட்ரக்சரை நாங்க இன்னும் பார்க்கல. நீங்க சிறு குறிப்பு, பழமொழி இதெல்லாம் பெருசா கவனம் எடுக்க வேணும். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் சில நேரம் ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஒரு வித்தியாசமான முறையில கேள்விகள் வரலாம், சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் டைமுக்கு நீங்க சிறு குறிப்புக்கு நீங்க தயாரானது பிரச்சனை இல்லை. ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் ஒன்று இருக்கிறது தானே, அந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் அவங்களோட ஓ லெவல் எக்ஸாம் பேப்பர்ல சிறு குறிப்பு, பழமொழி என்ற அந்த விஷயத்துல கவனம் எடுக்கிறது அவசியம் இல்லை, சரியா? ஓகே ஓகே ஓகே. சார், சூரா தந்தபுடு சூரா தரும் படிப்பினைகள் அப்படி கேட்டு வரும் தானே? சார் எங்களோட போன இயர் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்ல சிறு குறிப்பு கட்டியிருந்தாங்க. அந்த குர்ஆன சிறப்புகள் பத்தி 4 தந்து 2 விளக்கம் கண்டு தந்திருந்தாங்க. அதான் 24 ஃபர்ஸ்ட் டேர்ம்ல. அதானுமா, அது அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில தான் வரும், சரியா? ஏண்டா மிச்சம் இறுக்கமான கேள்விகள் அப்படியெல்லாம் வராது, சரியா? கஷ்டமா வராது பேப்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே, ரைட்? அப்ப சில நேரம் நீங்க படிச்ச பகுதிகளுக்குள்ளால மாதிரி தான் கேள்விகள் எடுப்பாங்க, ரைட்? அப்ப அதனால சில நேரம் சிறு குறிப்பு என்பது ஒரு கட்டா கேள்வியாகவோ அல்லது சிறு குறிப்பில் நீங்க சொன்ன மாதிரி 4 தலைப்பு தந்து 2 எழுதுற மாதிரி வரும், சரியா? ஆனா நீங்க அந்த ஃபைனல் எக்ஸாம் வரக்குள்ள சிறு குறிப்பு விஷயத்த நீங்க அலட்டி கொள்ள வேணும், ரைட்? நான் உங்களுக்கு இன்னும் இப்பதானே ஆரம்பம் வகுப்பு, எங்கட 3 கிளாஸ் தானே முடிஞ்சிருக்குது. நான் உங்களுக்கு போக சொல்றேன், அப்போல விளங்கும் நாங்க எதை கூடுதலா படிச்சா. நீங்க ஆக கவனம் எடுத்து நல்ல சீரியஸா படிக்க வேண்டிய யூனிட்டுகள் என்னென்றா, சூறாக்களை நல்லா படிக்கணும், ஹதீஸை படிக்கணும், அதே போல கவிதையை படிக்கணும், உரைநடையை படிக்கணும். இந்த 4 பகுதிகளையும் ரைட் நல்லா படிச்சா போதும். மற்ற பகுதிகள்லாம் நீங்க அவ்வளோ கவனம் எடுக்கணும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். இது சார் என்னண்டா இந்த வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர் இருக்கா தமிழ் இலக்கிய லிட்ரேச்சர்ல? ஓ, அரபி லிட்ரேச்சர் பாஸ் பேப்பர் இருந்தா அப்படி குரூப்ல போட இயலுமா? 2024 ஓ சார், சரி இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே. நான் டவுட்டுக்கு அருளப்பட்ட பின்ன நீ வருமா? வர ரைட், ஓகே. நான் இப்ப இந்த சூறாவை படிப்பிக்கிறேன், சரியா? இப்ப நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டு போறாங்க, நான் படிப்பிச்சுட்டு கடைசிக்கு நான் டவுட்டை கிளியர் பண்றேன்னா, ஓகே? இன்ஷா அல்லாஹ் ஹைர். ஓகே சார் அடுத்த சனி கிளாஸ் இருக்கா? ஏன் அடுத்த சனிக்கிழமை இருக்கிறதா இருந்தா அறிவிப்போம், சரியா? ரைட், ஓகே. சரி, அதில் ரைட், நான் உங்களுக்கு படிப்பிச்சுட்டு சொல்றேன்னா, சரியா? ரைட். கேள்விகளுக்கான விடைகளை பொறுத்த மட்டும் அரபிக்ல எழுதணும் என்ற அவசியம் இல்லை, சரியா? அரபிக்ல எழுதக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்கிற, ரைட்? அதாவது வினாத்தாள் ஒன்றில் பெரும்பாலும் முதலாம் தவணையில வருமோ தெரியல, 2ஆம் தவணையில இருந்து கவிதை அல்லது உரைநடை இந்த 2லையும் சரியா 5 வினாக்கள் வர சின்ன சின்ன வினாக்கள் அரபால விட எழுத வேண்டியது, ரைட்? அவ்வளவுதான் அரபால விட எழுத வேண்டியது.
மற்ற எல்லா வினாக்களுக்கும் நீங்க தாராளமாக தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ எழுதலாம். ரைட், ஓகே. அடுத்தது தஜ்வீத் சட்டம் கேட்டு வந்தா, ரைட், வெறுமனே சட்டத்தை மட்டும் நீங்க எழுத வேணும். உதாரணமாக மின் ஷர்ரி என்ற சொல், அதுல இஹ்பாவுடைய சட்டம் இருக்கிறதானே, அப்ப இஹ்பான்னு மட்டும் எழுத வேணும். ரைட், இஹ்பான்னு எழுதிட்டு சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இஹ்பாவுடைய எழுத்து ஷீன் வந்திருப்பதால் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும் என்று கொஞ்சம் விளக்கமாக எழுதுங்க. ஏன்னா சட்டத்தை மட்டும் எழுதுனா உங்களுக்கு ஒரு புள்ளி தான் கிடைக்கும். சட்டத்தோடு சேர்த்து நீங்க விளக்கத்தையும் எழுதுனா 2 புள்ளிகளும் கிடைக்கும். சரியா? அது கட்டாயமா அதை கருத்துல கொள்ளுங்கள. ரைட், ஓகே, ஹைர், ஓகே. சரி, சூரத்துல் ஃபீல். ரைட், சூரத்துல் ஃபீல் 5 வசனங்களை கொண்ட ஒரு சூரானா சூரத்துல் ஃபீல். ரைட், இது நீங்க ஏற்கனவே பாடமாக்கிக்கிற ஒரு சூறான்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்ப 10ஆம் ஆண்டு ஆரம்பம் தானே, தயவு செஞ்சு நான் இப்ப ஆரம்பத்திலே சொல்ற விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ண பாருங்க. 7 மண்டா. ரைட், இப்ப நீங்க ஸ்கூல்லையும் சில நேரம் படிச்சிருப்பீங்க. பாடமாக்கின சூறா என்ற படியால கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறது லேசா இருந்திருக்கும். ரைட், இப்ப நீங்க இதுவரைக்கும் தொலைக்கொள்ள நீங்க என்ன செய்வீங்க, ஒரு ஒரு சூரத்து அல் ஃபலக் அல்லது சூரத்து நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் கௌசர் போன்ற சின்ன சூறாக்களைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பின்னுக்கு ஓதி வந்திருப்பீங்க. ரைட், அப்ப நீங்க ஒரு சூறாவை படிச்ச பிறகு நீங்க கட்டாயமாக அந்த சூறாவை நீங்க தொழுகையில ஓதி பார்க்கணும். விளங்கினா? தொழுகையில ஓதணும், ஓதி பார்க்கறதல்ல, தொழுகையில ஓதணும். அப்ப நீங்க தொடர்ச்சியாக நீங்க தொழுகையில ஓதக்கொள்ள அந்த சொற்களுக்கான பொருள் உள்ளத்துல ஆழமா பதியும். மட்டுமல்ல, அந்த சூறா அருளப்பட்ட பின்னணியை படிப்பீங்க. நீங்க ஒவ்வொரு சூறாவும் எப்படி படிப்பீங்கன்னு சொன்னா, அந்த சூறாவில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளோட படிப்பீங்க. உதாரணமாக இப்ப நீங்க அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் என்ற இந்த வசனத்தை அலம் தர அப்படி என்றால் என்ன, கைஃப என்றால் என்ன, ஃபஅல என்றால் என்ன, ரப்புக என்றால் என்ன என்று படிப்பீங்க. அது பிறகு ஐடா வாக்கியத்திட மொழிபெயர்ப்பு, அந்த வசனத்தின மொழிபெயர்ப்பா நீங்க படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. ஒரு நிமிஷம். ரைட், ஓகே. அப்போ ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளோட படிப்பீங்க. பிறகு வசனத்துல டிரான்ஸ்லேஷனா படிப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யறன்னு சொன்னா அருளப்பட்ட பின்னணி அல்லது அருளப்பட்டமைக்கான காரணம் அதை படிக்கிறதோட சூறாவுடைய மைய கருத்தை படிக்கிறது. இந்த சூறா பிரதானமாக இதை பேசுது என்று படிப்பீங்க. அது பிறகு அந்த சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம், சூறாவில் உள்ள படிப்பினைகள்னா இந்த சூறா எங்களுக்கு சொல்கின்ற வழிகாட்டல் என்ன, போதனை என்ன என்றதை படிக்கிற. கடைசியாக இந்த சூறாவில் காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களை படிக்கிற. சரியா? அப்போ ஒரு சூறாவை நீங்க கிட்டத்தட்ட தப்சீரை படிக்கிறீங்கன்ற அர்த்தம். விளங்கினா? தப்சீர்னா அந்த கிட்டத்தட்ட சிறிய அளவிலான ஒரு தப்சீரோட படிக்கிறீங்க. ரைட், அப்ப இந்த சூறாவை நீங்க முழுமையாக கருத்தோட படிச்சு, அருளப்பட்ட பின்னணியோட படிச்சு, படிப்பினைகளை படிச்சு, அதுல காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்களோட எல்லாம் படிச்சா ஒரு சூறாவை முழுமையாக நீங்க ஓரளவு படிக்கிறீங்க. படிச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும்னா இந்த சூறாவை பிராக்டிஸ் பண்ணணும். ரைட், என்ன செய்யற, தொழுகையில இப்ப நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதின பிறகு சூரத்துல் ஃபீல் ஓதக்கொள்ள உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஒன்று வரும். ரைட், இதுவரை காலமும் பொருள் தெரியாம நீங்க சும்மா ஓதினது பொருளோடு ஓதக்கொள்ள, விளக்கத்தோடு ஓதக்கொள்ள, உங்களுக்கு கருத்தோடு ஓதக்கொள்ள தொழுகையும் உயிரோட்டமாக இருக்கும். அப்ப சூரா ஃபீல படிச்ச அப்புறம் சூரா குரேஷம் படிப்பீங்க தானே.
அப்ப இந்த 2 சூறாக்களையும் மட்டும் நீங்க மாறி மாறி திரும்ப திரும்ப ஒவ்வொரு வக்திலையும் நீங்க ஓதக்கொள்ள, ஒவ்வொரு தொழுகை நேரத்திலையும் நீங்க ஓதக்கொள்ள, காலப்போக்கில் உங்களுக்கு அந்த 2 சூறாட பொருள், 2 சூறாட அருளப்பட்ட பின்னணி, தஜ்வீத் சட்டம் எல்லாமே உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிடும். அவரை இன்னும் 2 சூறாவை நீங்க பிறகு படிப்பீங்க. சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர். அது 2ஐயும் தொடர்ந்து ஓதுறது. அப்ப காலப்போக்கில் அந்த 2 சூறாவும் உள்ளத்தில் ஆழமாக பதியும். இவ்வாறு நீங்க தொடர்ச்சியாக செஞ்சு வருவதாக இருந்தால் என்ன செய்யணும்னா, அவ்வளோ எக்ஸாம் டைம் ஆகக்குள்ள நீங்க உங்களுக்கு ப்ரெஷர் ஒன்று இல்லை போற ரைட். அடே நான் எல்லாத்தையும் படிக்கணுமே, மீட்டணுமே, பாடமாக்கணுமே, அந்த ப்ரெஷர் ஒன்று இல்லாம நீங்க டென்ஷன் இல்லாம கூலா படிப்பீங்க அரபி இலக்கிய நேரத்தை. விலகுறா நான் சொல்றது என்னண்டு. அப்போ நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்யணும். 11ஆம் ஆண்டு வந்த பிறகு இன்னும் சில சூறாக்கள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சூரா அபசேட 10 வசனம், சூரத்துல் முத்தஸருடைய 10 வசனம். அப்போ இவற்றையும் கூட நீங்க அதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அழுத்தம் ஒன்று இருக்காது. கடைசி டைம்ல நீங்க பாடமாக்கணும் என்ற ஒரு அழுத்தம் ஒன்று, ஒரு கஷ்டம் ஒன்று இருக்காது. லேசா படிச்சுட்டு போகலாம். ரைட். அப்ப இது அடுத்த நீங்க பாடமாக்கின சூறாக்களும் தானே. சூரத்துல் ஃபீல், சூரா குரேஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர் எல்லாமே பாடமாக்கின சூறாக்கள். எனவே பாடமாக்கின சூறாக்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு மிச்சமே லேசி. அப்ப இதே போலதான் நீங்க சந்தர்ப்ப துவாக்களை படிக்கிற நேரமும் சந்தர்ப்ப துவாக்களை ஒவ்வொன்றாக படிக்கிறதோட நீங்க அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஓதுறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? அப்ப சில நேரம் அதை எழுதி ஒட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா வீட்டுகள்ல உதாரணமா வீட்டுன்னு நுழையும் போது ஓதும் துவா என்ற அந்த துவாவை படிச்சா அதை நீங்க எழுதி ஒட்டணும். ரைட். ஒட்டக்கொள்ள நீங்களும் பாடமாக்கி கொள்வீங்க, வீட்டில் உள்ள மற்றவங்களும் அதை பாடமாக்கி கொள்வாங்க. சரியா? ஹைர். ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சூரத்துல் ஃபீல ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுட்டு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததை நாங்க பிறகு பார்ப்போம். ரைட். யாருக்கா ஓதி காட்டேனுமா? அழகா ஓதி காட்டுங்க பார்க்க. ஓதி காட்டுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. ஓதுங்க மகன். ألم يجعل كيدهم في تضليل وأرسل நீங்க அவரேஜ் இஷ்யூ ஆயிக்கும். திருப்போதே இல்லைம்மா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. ஓகே. சரி. ரைட். நீங்க ஓதுனது சரியா விளங்கல்ல. கவரேஜ் இஷ்யூ ஒன்னா தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். கடைசி வசனம் மட்டும்தான் விளங்கினது. வேற யாராவது ஓதி காட்டேனுமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل فأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. بارك الله فيك. ரைட். ஓகே. பாருங்க, இப்ப நம்ம பிள்ளைகளோட வீடியோக்களை நீங்க ஒன் பண்ண வேணுமே. சரியா?
கேர்ள்ஸ், குறிப்பாக கேர்ள்ஸ் நீங்க வீடியோக்கள் ஒன் பண்ணிக்கிறேன்னு விளங்குது, கொஞ்சம் ஒன் பண்ணிக்கொள்ளாம பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ரைட், ஓகே. ரைட், அதில் பாருங்க. பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளார நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சரியா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். ரைட், அலம் தர என்றால் நீர் பார்க்கவில்லையா. ஓகே, அலம் தர என்ன கருத்து என்ன? நீர் பார்க்கவில்லையா. இப்போ இது யாரை பார்த்து சொல்ற? அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான், நீர் பார்க்கவில்லையா, நீங்க பார்க்கலையா. கைஃப, கைஃப என்றா எப்படி, கைஃப என்ன கருத்து எப்படி. இந்த சொல்ல உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க சும்மா பேச்சு வழக்கில் அங்கே கைஃப ஹாலுக்குன்னு சொல்ல, கைஃப ஹாலுக், நீங்க இப்படி சோமாய்க்கிறீங்களான்னு கேட்கறது அது கைஃப ஹாலுக். ரைட், அப்போ கைஃப என்ன கருத்து எப்படி, எவ்வாறு. ஃபஅல என்ன கருத்து செய்தான், ஃபஅல என்ன கருத்து என்ன செய்தான். அப்ப அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக. ரைட், ரப்புக்கன்னா உம்முடைய இறைவன். ரப்பண்டா இறைவன் தானே. நாங்கள் யார் ரப்பன்னு சொல்றோம், யார் ரப்பன்னா இறைவனே. ரப்பண்டா இறைவன். இந்த சொல் திரும்ப திரும்ப வருமா? ரப்பண்ட சொல் பல இடங்களை வர. ரப்பண்டா இறைவன். ரப்புக்க என்றா உம்முடைய இறைவன், உன்னுடைய அல்லது உம்முடைய நகரத்துல வரும், உம்முடைய இறைவன். அப்ப அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அஸ்ஹாபுல் ஃபீல், பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற கருத்து யானைப்படை. அஸ்ஹாபுல் ஃபீல் என்ற கருத்து என்ன? யானைப்படை. அப்ப பாருங்க, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். சரியா? உம்முடைய இறைவன், உன்னுடைய இறைவன் யானைப்படைக்கு எவ்வாறு செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. அப்ப எவ்வாறு செய்தான் என்ற என்ன செய்தான்? அழிய செய்தான், அழித்தான். ஃபால என்ன கருத்து? செய்தான் தான். சரியா? என்ன செய்தான், எவ்வாறு செய்தான், எப்படி செய்தான். எப்படி என்ன செய்தான் என்றால் அழிய செய்தான். அப்ப உன்னுடைய இறைவன் யானைப்படையினரை எவ்வாறு அழிய செய்தான் என்பதனை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறான். சரியா? ரைட், உம்முடைய இறைவன் ரப்புக்க, உம்முடைய இறைவன் யானைப்படையினரை எவ்வாறு எப்படி அழிய செய்தான் என்பதனை நீர் பார்க்கவில்லையா. ரைட், முதலாம் வசனம். ரெண்டாம் வசனத்தை பாருங்க. அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தவ்லீல். அலம் யஜஅல், அலம் யஜஅல் என்றால் அவன் ஆக்கவில்லையா என்றதான் கருத்து. அலம் யஜஅல் என்ற கருத்து என்ன? அவன் ஆக்கவில்லையா. கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை, கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை. அப்ப அலம் யஜஅல் கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் ஆக்கவில்லையா. ஃபீ தவ்லீல் என்ற கருத்து வழி தவறியதாக, வீணானதாக என்ற கருத்துல வரும். சரியா? ஃபீ தவ்லீல் வழி தவறியதாக அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை ஆக்கவில்லையா, அல்லது அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணானதாக ஆக்கவில்லையா, அதாவது வீணாக்கி விடவில்லையா என்றதான் கருத்து. இப்ப ரெண்டுமா எடுக்கலாம். ஒன்று எப்படி நினைக்கிற மாதிரி அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா என்ற எடுக்க. மேலும் இதே வசனத்தின கருத்த அவன், சரியா, அவர்களுடைய சூழ்ச்சியை, அவர்களுடைய சூழ்ச்சியை சரி வழி தவறியதாக ஆக்கவில்லையா என்றெடுக்கும். மேலுமா வழி தவறியதாக ஆக்கவில்லையா, ரெண்டும் சரி, ஆக்கவில்லையா. ரைட், ஓகே. அப்ப அலம் யஜஅல் அவன் ஆக்கவில்லையா, கைதஹும் அவர்களுடைய சூழ்ச்சியை, ஃபீ தவ்லீல் வழி தவறியதாக, வீணானதாக என்ற கருத்தில் எடுக்கும். மேலும் ரைட். அப்ப முதலாம் வசனத்தை பாருங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். உம்முடைய இறைவன் யானைப்படையினரை எப்படி அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா. அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தவ்லீல் அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா, அல்லது அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை, கைதஹும், கைதண்டா சூழ்ச்சி, ஹும் அண்டா அவர்கள். இப்ப கைதஹும் அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வழி தவறியதாக ஆக்கவில்லையா. ரைட். மூன்றாம் வசனம் பாருங்க. வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். சரி,
வஅர்சல அவன் அனுப்பினான். இந்த வாவ் ஒரு வாக்கியத்துல ஒரு வசனத்துல ஆரம்பத்துல வரக்கூடிய வ என்ற எழுத்து மேலும் என்ற கருத்துல வரும். மேலும் அருசல அருசல என்றா அனுப்பினான். இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க ரசூல் என்ற சொல். ரசூல் தூதர். ரசூல் என்ற யாரு? தூதர். என்ன ரசூல்மார்கள் நபிமார்கள் என்று படிக்கிறது. ரசூல்மார்கள் என்ற யாரு? தூதர்கள். அப்ப அருசல என்றா அனுப்பினான். இப்ப ரைட், அருசல அனுப்பினான். அலைஹிம் அவர்கள் மீது, வஅர்சல அலைஹிம் மேலும் அவன் அவர்கள் மீது அனுப்பினான். தயிரன் பறவைகளை, தயிரன் என்ற கருத்து பறவைகளை, அபாபீல் என்ற கூட்டம் கூட்டமாக. சில நேரம் நீங்க அபாபீல் பறவைகள் என்று படிச்சிருப்பீங்க, அபாபீல் பறவைகள் என்று. ஆனா அபாபீல் என்பது கூட்டம் கூட்டமாக என்றுதான் கருத்து. அப்ப வஅர்சல அலைஹிம் தயிரன் அபாபீல், சரியா? அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். சரியா? வஅர்சல அலைஹிம் தயிரன் அபாபீல் அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். திரும்ப பாருங்கோ. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். சரியா? உமது இறைவன் யானைப்படையினரை எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضலீல் அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா அல்லது வழி தவறியதாக ஆக்கவில்லையா? வஅர்சல அலைஹிம் தயிரன் அபாபீல் அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். மேலும் மேலும் ஓகே. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். தர்மீஹிம் அவை அவர்கள் மீது எறிந்தன. சரியா? ரைட், அவர்கள் மீது அவை எறிந்தன அல்லது அவை அவர்கள் மீது எறிந்தன. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் கற்களை கொண்டு, பிஹிஜாரத்தின் கற்களை கொண்டு, ஹிஜாரண்டா கல்ல, மின் சிஜ்ஜீல் சுடப்பட்ட கெட்டியான களிமண். சரியா? ரைட், அதாவது சுடப்பட்ட சிறிய கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எறிந்தன. சரியா? மின் சிஜ்ஜீல், சிஜ்ஜீல் என்ன கருத்து என்ன? சுடப்பட்ட களிமண், சுடப்பட்ட கெட்டியான களிமண். களிமண் தெரிந்தானே? இந்த களிமண்ணை சுட்டெடுக்க கொள்ள, களிமண்ணை சூடாக்க கொள்ள அது கல்லாக மாறும். ரைட், சுடப்பட்ட கெட்டியான களிமண் என்ற இதை நான் ஒரு விளங்குறதுக்காக வேண்டி ஒரு இமேஜ் ஒன்று போட்டிக்கிறேன். ரைட், அப்ப தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் சுடப்பட்ட கெட்டியான களிமண்ணை, கெட்டியான கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எறிந்தன. ஓகே, அது திரும்ப பாருங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ரைட், யானை படையினரை உமது இறைவன் எப்படி அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضலீல் அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா அல்லது அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வழி தவறியதாக ஆக்கவில்லையா? வஅர்சல அலைஹிம் தயிரன் அபாபீல் அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டங்கூட்டமாக அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் சுடப்பட்ட சிறிய கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எறிந்தன. கடைசியா பாருங்கோ. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். ஃபஜஅலஹும் அவன் அவர்களை ஆக்கினான். ஃபஜஅலஹும் இந்த ஃப என்பது எனவே என்ற அர்த்தத்துல வரும். எனவே எனவே ஜஅலஹும் ஜஅலஹும் அவர்களை அவன் ஆக்கினான். எப்படி ஆக்கினான்? கஅஸ்ஃபின் மஅகூல் க என்ற கருத்து போல. க என்ற கருத்து என்ன? போல. அஸ்பண்டா கருத்து கதிர்கள். கஅஸ்ஃபின் கதிர்களை போன்று. மஅகூல் என்றா சாப்பிடப்பட்ட, உண்ணப்பட்ட. அப்ப கஅஸ்ஃபின் மஅகூல் உண்ணப்பட்ட கதிர்களை போன்று அவன் அவர்களை ஆக்கினான். ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல் உண்ணப்பட்ட கதிர்களை போன்று அவன் அவர்களை ஆக்கினான். சரி, இப்ப நீங்க முதலாம் வசனம் எப்படி வார? உமது இறைவன் யானைப்படையினரை எவ்வாறு அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضலீல் அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வழி தவறியதாக ஆக்கவில்லையா?
அல்லது வீணாக்கி விடவில்லையா? வாரிசல அலைஹும் தயிரன் நபாபில், அவர்கள் மீது அவன் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பினான். தர்மீஹும் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கெட்டியான கற்களை கொண்டு அவை அவர்கள் மீது எறிந்தன. ஹிஜாரன கல்ல, ஹிஜாரன கல். சரி. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், எனவே அவன் அவர்களை உண்ணப்பட்ட கதிர்களை போன்று, கொத்தி உண்ணப்பட்ட கதிர்களை போன்று ஆக்கினான். சரியா? கொத்தி உண்ணப்பட்ட கதிர்கள் என்றா உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப உமி என்று சொல்றோம் நாங்க, ரைட்? இப்ப மாடு அல்லது மிருகங்கள், கால்நடைகள் வந்து அசை போடுற, சப்பி சப்பி திண்டு கொண்டே இருந்து துப்புற, விலகினா அதுதான் அது. உதாரணமா நாங்க சிவிங்கம் சாப்பிட்றத சொல்லலாம். சரியா? இப்ப சிவிங்கத்தை நாங்க நல்லா சாப்பிட்டு விட்டு அதை துப்புற மாதிரிதான் அது காஸ்பி மக்கூல். சரியா? ரைட். ஓகே. அப்ப விலகினா சொற்களுக்கான பொருள் கிளியரா அவளுக்கு? ரைட். இதுல எதுவும் டவுட் இருக்குதா? டவுட் இருந்தா கேளுங்க பார்க்க. ரைட். முதலாம் வசனம் கிளியர் தானே? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். சார் அஸ்வினுக்கு ஆ, வைக்கோல் வருமா? வைக்கோலும் வரும். அதுவும் சரியா? சரியா. என்பது அந்த உங்களுக்கு தெரிந்தான தானியத்திட ஒரு தானியத்திட அஸ்வினுக்கு வைக்கோல் வருமா? வரும் வரும், வைக்கோலும் வரும். சரியா, வைக்கோல் வரும் மகள். சரியா? ஓகே. சார் தமிழ் கேட்டு அரபால எழுதத்து வாரோம் ஓ வார சார். வினாத்தால் ஒன்றில் வார சொல்ல மக்கி மத தந்து வினா கொஞ்சம் வருங்க, நாங்க பார்ப்போம். வினாத்தால் ஒன்றில் வந்து இப்ப உதாரணமாக பறவைகள் என்று தந்து அரபு சொல் கேட்டு வார 4 சொல் வார, ஒன்று கரமார்க்ஸ் 4 சொல் வார. ரைட். அப்ப அரபு சொல்ல தந்து பொருள் கேட்டும் வார, ஓ சார். அதே போல பொருளை தந்து அரபு சொல்ல கேட்டும் வார. சரியா மகள்? நாங்க அந்த மக்கி மதனி சூறாக்கள் பார்க்கல, இன்ஷால்லா பார்ப்போமா? சரி. மத்தகள் கிளியரா? மத்த வசனங்கள் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல், அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வீணாக்கி விடவில்லையா? அல்லது அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் வழி தவறியதாக ஆக்கவில்லையா? வாரிசல அலைஹிம் தயிரன் நபாபீல், மேலும் அவன் அவர்கள் மீது பறவைகளை கூட்டங்கூட்டமாக அனுப்பினான். தர்மீஹும் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், அவர்கள் மீது அந்த பறவைகள் சுடப்பட்ட கற்களை கொண்டு எறிந்தன. இந்த 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சேர்ந்துதான் வரணும். சரியா? சேர்ந்து வரக்குள்ளதான் அந்த சரியான கருத்து வர. ஆனா பிரிச்சு பார்க்கவும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், ஆகவே அவன் அவர்களை உண்ணப்பட்ட, கொத்தி உண்ணப்பட்ட வைக்கோலை போன்று ஆக்கினான் அல்லது கதிர்களை போன்று ஆக்கினான். சரியா? ரைட். விளங்கினதானே? பொருள் விளங்கினதானே? ரைட். ஓகே. சரி. அப்ப இந்த சூரா இறக்கி அருளப்பட்ட காலப்பிரிவு மக்கா காலம், அது மிக தெளிவு. இந்த சூராட மைய கருத்து என்னென்றா, காபிர்களுடைய சூழ்ச்சி முறியடிக்கப்படும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, சஹாபாக்களுக்கு எதிராக காபிர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் தீட்டினார்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் என்ற எச்சரிக்கை தான் இந்த சூரா மூலமாக முன்வைக்கப்படுகின்ற பிரதான கருத்து. ஏண்டா சூரத்துல் ஃபீல். சரியா? இப்ப உதாரணமா இப்ப யானைப்படை என்று வரக்குள்ள யாருடைய படை அது தெரியுமா? யானைப்படை யாருடைய படை? ஆப்ரஹாவுடைய படை. எஸ். அப்ப ஆப்ரஹாவுடைய படை பெரும் யானைகளை கொண்டு வந்தன இல்லையா? ரைட். அப்ப யானைகளோடு வந்த அந்த படை வந்து சிறிய பறவைகளால தான் என்ன செய்யப்படுகிறது? அழிக்கப்படுகின்றது. அப்ப அவங்க எவ்வளவு பெரிய திட்டங்களை தீட்டி இருப்பார்கள். ஆனாலும் அல்லாஹு தாலா இந்த சிறிய பறவைகளை கொண்டு அந்த பெரும் படையை அழித்து விட்டார். எனவே இஸ்லாத்துக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த சூழ்ச்சிகளை நிச்சயமாக அல்லாஹு தாலா முறியடிப்பான் என்பதைத்தான் இந்த சூரா பிரதானமாக சொல்லுது. ரைட். வலைக்கும் சலாம். சொல்லுங்க. இலக்கிய நாயம் கிடையாது. எல்லாம் வரும்.
இலக்கிய நயம் வரும், படிப்பினை வரும், தஜ்வீத் சட்டம் கேட்டு வரும். நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை, மிச்சம் லேசா. நாங்க இலக்கிய நயம் பார்க்கல, ஆக இந்த book சிம்பிள் தான் இலக்கிய நயம். சரியா? லேசா அருளப்பட்ட எழுதலாம். பின்னணி அதான் வருமா? அதான் ஒரு சூறாவை தந்தா அந்த சூறாவை வச்சு 5 கேள்வி வரும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அருளப்பட்ட பின்னணி கேட்டு வர 4 மார்க்ஸ், இலக்கிய நயம் கேட்டு வர 4 மார்க்ஸ், படிப்பினைகள் கேட்டு வர 4 மார்க்ஸ், தஜ்வீத் சட்டம் கேட்டு வர 2 இடத்துல 4 மார்க்ஸ். சரியா? 2 இடமோ 3 இடமோ கேட்டு வர 4 மார்க்ஸ். அதே போல சூறாட மொழிபெயர்ப்பு எழுத வேண்டி வர பெரும்பாலும் 4 மார்க்ஸ். சரியா? இவ்வளவுதான் வருது. ஓகே, சார் புக்ல தஜ்வீத் போடலையே. 10ஆம் ஆண்டு புக்ல இருக்குது. நீங்க வச்சு கொண்டிருக்கிற உங்களோட தாத்தமார பாவிச்ச புக் கொண்டத்தான் இருக்கும், புதிய புக் அல்ல. அதான் உங்களோட மகள் உங்களோட கையில் இருக்கிற புத்தகம் வந்து ஒரு பரம்பரை சொத்து மாதிரி நீண்ட காலமா பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற புத்தகம் ஒன்றாத்தான் நீக்கும். சரி, ஓகே. அப்ப நாங்க இந்த சூறாட சொற்களுக்கான பொருள், வசனத்துக்கான மொழிபெயர்ப்பையும் இதையும் பார்த்தோம், மைய கருத்தையும். சரியா? இந்த சூறாவில் காணப்படக்கூடிய இலக்கிய நயம், தஜ்வீத் சட்டங்கள், படிப்பினைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்க்கறதோட சூரத்து குரேஷையும் பார்ப்போம், மற்ற பலசான பகுதிகளையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஓகே, சார் அடுத்த வகுப்பு சார் சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இல்லையா சார்? நாளைக்கு இல்லை, கிழமையில வருனாலா? இந்த முதலாம் தவணை முடியங்காட்டியும் கிழமைன்னு ஒரு நாள், முதலாம் தவணை முடிஞ்ச பிறகு மாசத்துல 2 நாள் தான் நடக்கும். ஒரு கிழமை விட்டு ஒரு நாள், அப்படி ஒரு கிழமை விட்டு அடுத்த கிழமைன்னு நடக்கும். சரி, ஓகே. خير அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். சரியா? ரைட், ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக سبحان الله بحمده سبحانك اللهم أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.